மழைநீர் வடிகால் திட்டத்துக்காக ஒதுக்குன 4000 கோடி எங்க, அதை என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்ட எதிர்க்கட்சிகள். மழையால இன்னைக்கு ரோடு என்ன ஒரு கண்டிஷன்ல இருக்கு, இதனால ஸ்டாலின் அவர்களை விமர்சித்த சமூக ஊடகங்கள். ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில 2021 தான் இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, 2015 ஏற்பட்ட புயல் போன்ற பேரழிவுனால, இது மாதிரியான புயல் போன்ற பேரழிவு எதிர்காலத்துல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா 2023 டிசம்பர்ல மிக்காங் அப்படிங்கிற ஒரு புயலால மிகப்பெரிய ஒரு சேதம் நடந்துச்சு. குறிப்பா நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், பெருங்குடி, வேளச்சேரி, தாம்பரம் போன்ற ஏரியா ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. கரண்ட் இல்லாம மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த வெள்ள சேதத்தால 17 பேர் இறந்து போனாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? நாங்க கொண்டு வந்த இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தால பெரும் சேதம் எதுவும் ஏற்படாம நாங்க தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்போதைய எதிர்கட்சியா இருந்த அதிமுக, பாஜக ஸ்டாலின் அவர்கள் சொல்றது தவறு, பெரும் சேதம் அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணாங்க. இப்போ 2025 இந்த மழைநீர் வடிகால் திட்டம் என்ன நிலைமையில இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் ஒண்ணும் ஆகாது, ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சிங்கார சென்னை என்ன நிலைமையில இருக்கு தெரியுங்களா? ரோடு பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கு, ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கு. மக்கள் வெளியில நிம்மதியா போயிட்டு வர முடியல, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த காரோட கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி பார்த்தா தானே தெரியும் அந்த ரோடு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு. ஏன்னா உங்களை மாதிரி எல்லாருமே சொகுசான கார்ல போக மாட்டாங்க. சில பேர் நடந்து போவாங்க, வாகனத்துல போவாங்க. மக்களுக்கு தான் அதோட வலியும் கஷ்டமும் என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. 2021 ஆரம்பிச்ச இந்த மழைநீர் வடிகால் திட்டம் இன்னும் முடிக்கிறோம்னு சொல்லிட்டே இருக்காங்களே தவிர இப்ப வரைக்கும் முடிச்சதே இல்லை. கடைசியா நம்மளதான் முடிப்பாங்க போல, அந்த ஒரு நிலைமையில தான் இப்போ ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி இருக்கு. ஸோ 2026 ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி திரும்ப வேணுமா? மழைநீர் வடிகால் திட்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த மழையால மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.